ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ரேண்டமான ஈவினிங் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னாவோட ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு குட்டி நேப் வந்து எடுத்துருவேன். பிகாஸ் என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே என்னோடய ரொட்டீன் எல்லாமே வந்து மாறிடுச்சு. கண்டிப்பாக 7 hours ஸ்லீப் வந்து நமக்கு வேணும். எனக்கு வந்து அது வந்து ரொம்ப லேகாக தான் இருக்குது. ஸோ வேறு வழியும் வந்து கிடையாது. அதனால் என்னோடய பையன் வந்து எப்போ தூங்குறானோ அந்த டைமில் வந்து நான் மதியம் வந்து ஒரு குட்டி நேப் வந்து அவன் கூடவே வந்து எடுத்துக்குவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டித் தலைவர் வந்து தூங்கிட்டுருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த டைமில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த எல்லா ஒர்க்குமே இந்த டைமில் தான் வந்து பண்ணுவேன். இது எனக்கான மீ டைம் மாதிரி தான். ஸோ என்னோடய ஹாபி இந்த யூடியூப் தான். இதுக்காக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம் வந்து எனக்கு டைமே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் ஹேர் கேர். ஸோ ஹேர் கேருக்கு நான் இந்த சீக்ரெட்டோட பிளாக் சாம் ஆயில் தான் வந்து 3 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஹேருமே டக்குன்னு லென்த்தாக வளர்ந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ போஸ்ட்மார்ட்டமில் என்னோடய ஹேர் ஃபால்ங்கிறது ரொம்ப ஒர்ஸாக தான் இருக்குது. இந்த ஆயில் தான் சம்ஹவ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 6 மந்த்தாக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் டீப் ட்ரை ஸ்கின். எனக்கு நல்லாவே வந்து செட் ஆகுது. நான் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டக்குன்னு வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும். இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் இந்த மாதிரிலாம் போடுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாகவும் இருக்காது, அதே நேரம் ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது, ஜெல் டைப்பும் கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து ரீக்வைலோட SPF 50 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒயிட் காஸ்ட் சுத்தமாகவே கிடையாது. நிறைய சன்ஸ்க்ரீன் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வந்தது கிடையாது. பட் இதில் வந்து நான் ஹைலி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட். இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்குமே இதே தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நான் காமிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குமே இது எல்லாமே செட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் கேட்டதால். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், அது கூடவே வந்து சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் இதெல்லாமே போட்டு எனக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அது கூடவே கொஞ்சமாக வந்து வாட்டர்மெலன் அண்ட் சியா சீட்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து மாவு போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவு வந்து ஆட்டிட்டு கரைச்சி எடுத்து வைக்கும் போது 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்குவேன். ஒரு பார்ட் வந்து அப்போவே புளிக்க வச்சுருவேன், ஒரு பார்ட்டை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நான் எடுத்து வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எடுத்து வச்சு புளிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வீக்குக்கானது. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி அந்தந்த பாக்ஸில் வந்து போட்டாச்சு. அது கூடவே வந்து பச்சை பயிறு வந்து ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். வெஜிடபிள்ஸ் கூடவே இன்றைக்கி சிக்கனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரோட் சைட்லலாம் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த சால்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதே டேஸ்ட்டில் இருக்கும் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வந்து தேங்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போல்லாம் சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சால்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கேட்பாங்க. அந்த
அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சால்னாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கல்பாசி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடித்தது கூடவே வந்து பிரிஞ்சி இலையும் சோம்பு 1 டீஸ்பூனும் வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சால்னாக்கு வந்து நல்லா வாசனை கொடுக்குறதே இந்த பொருட்கள் தான். இந்த கல்பாசி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேணாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து நான் ஒரு 3 பச்சை மிளகா வந்து போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனுக்கு 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வேணாம். சேர்த்து நல்லா வதங்கி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் லைட்டாக. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு அல்சர் இந்த மாதிரி உள்ளவங்க 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நார்மலாக உள்ள பீப்புள் வந்து நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்ருங்க. சோம்புத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைப்போம், அப்போ வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா லேசாக வந்து வதங்கும் போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. சிக்கன் சால்னா வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கலாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்து போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா வந்து கொதித்து வரணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அது கூடவே எனக்கு சோம்புத்தூள் இல்லாததுனால நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வந்து மையாக அரைச்சிருங்க. இந்த லேசாக திரியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட்டாக தேங்காவே இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி இதை வந்து இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் கிளிப்பிங்கில் பார்த்தாலே தெரியும், இந்த தேங்காய் வந்து பால் எடுத்தது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொதித்து வரதுக்குள்ளே நம்ம இட்லியும் வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் நான் வந்து இட்லியும் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னா எந்தெந்த வகையில் சீக்கிரமாக முடிக்கலாமோ அந்தந்த வகையில் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்குவேன். சின்ன ஒரு கிச்சன் டிப் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சிக்கன் சால்னாவில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றினேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொதிச்சு வர்றது வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அப்படி உங்களோட டைம் வந்து காலையில் ஒர்க்கிங் உமனாலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பும் வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து அடியில் கொடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காமல் கிளறி விட்ருங்க. ஸோ கிளறி விட்டதுக்கப்புறமா லேசாக வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிரும். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்துடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கடைசியாக மல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் சுட சுட இட்லி வச்சு அது கூட சர்வ் பண்ணி பாருங்கள். அது
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த தேங்க்ஸ்க்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஆப்டாக நீங்கள் வந்து பரோட்டா கூட வந்து வச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அண்ட் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணால் கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இதை வந்து எப்படி சர்வ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆவி பறக்கிற உள்ள இட்லியில் நல்லா கொதிக்க சிக்கன் சால்னா ஊற்றி சுட சுட நல்லா நீங்களாக வந்து சர்வ் பண்ணேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஒரு வாட்டி நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும் ரெசிபியை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கும் ஒரு நாள் வந்து அமைஞ்சு கரெக்டாக இன்றைக்கி தான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் ஒரு வேலையை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுங்க. ஸோ நான் அன்னன்னைக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பேன். அந்த டேக்குன்னு ஒரு பிளான். ஏன்னா நம்ம கிட்ஸை வச்சுருக்கும்போது எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. ஸோ அதனால் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போயுமே எனக்கு இருக்கும். அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஆகிட்டேன். ஸோ அப்படி தான் வந்து அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டனால ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்புக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. நெய்பர் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கிளம்புறதுக்காக சரி சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்தது. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது அப்படியே வந்து மடித்து எடுத்து வச்சாச்சு. அயர்ன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு டைமே வந்து கிடைக்கல. கடைசியில் வந்து சரி கட்டுற அன்னைக்கு இன்றைக்காவது அயர்ன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஒரு காட்டன் சாரீ தான் இது. அண்ட் இந்த கலர் காம்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்தேன். ரொம்ப பிடிச்ச ஒரு காட்டன் சாரீ. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் 1000 ருபீஸ்க்குள்ளே தான். ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டுறதுக்குமே. வெயில் நேரத்தில் கட்டுறோம் அப்படின்னா காட்டன் தாங்க ப்ரிஃபரபிள். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ப்ளீட்டிங் ஃபோல்டிங் பற்றி வந்து வீடியோ வேணும் அப்படின்னா இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஆர் இன்ஸ்டாவில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை முடிக்கும் போது அப்படியே ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ்க்கு வந்து டிஷர்ட் இந்த வீக்குக்கானது வந்து ஃபுல்லாக வந்து அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு டைம் அடுத்து தேடணும்ல, அதனால இன்றைக்கே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்குக்குள்ளது சாட்டர்டே வரைக்குமே வந்து கரெக்டாக அயர்ன் பண்ணி எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைங்கிறதுனால கொஞ்சமாக வந்து ரவை கேசரி வந்து பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ரவை கேசரியோட வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வேணால் நான் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா குயிக்காக கிளம்பிட்டு வரலட்சுமி பூஜைக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா சுண்டல், சக்கரை பொங்கல், அது கூடவே வந்து புளியோதரை, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.